கடவுள் சீதா உண்மையில் இறந்ததற்கான 3 ஆதாரங்கள். முதல்ல சீதா தீயில இறங்கிய இடம். இந்த இடம் இப்பவும் பூமியில இருக்கு. இந்த இடத்துல இப்பவும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா. இந்த நெருப்பை யாராலையும் அணைக்க முடியல. அந்த நெருப்புக்கு பக்கத்திலே தண்ணி ஊத்து மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியில நெருப்பு அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. அந்த தண்ணி நெருப்பு மேல விழுந்தாலும் கொஞ்சமும் அந்த தீ அணையாம இப்ப வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அதை பல பேர் அணைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட அணைக்க முடியலையா. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த நெருப்பான். 2வது சீதா தங்கி இருந்த இடம். இந்த இடத்தை ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. அந்த இடத்துல சீதா பயன்படுத்திய தலையணை இருக்கு. அதுக்கப்புறம் சீதா பயன்படுத்திய நகைகள், உடைகள்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்து இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோவில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க. நீங்க இப்ப போனாலும் சீதா தங்கி இருந்த இடத்தையும் அந்த கோவிலையும் சீதா பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். கடைசியா சீதா மறைந்த இடம். சீதா இந்த இடத்துல தான் இறந்து போனாங்க. அதாவது சீதா பூமியில போய் மறைஞ்சிருக்காங்க. அப்படி மறைஞ்ச இடமா தான் இந்த கிணறு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாதாள அறை மாதிரி ஏதோ இருக்குமா. இந்த கிணத்துக்குள்ள போய் தான் சீதா மறைஞ்சு போனாங்களா இந்த பூமியை விட்டு.